பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு எச்சரிப்பின் ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், எப்படி அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், நாம் எப்படி எச்சரிக்கையாய் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2 வீடியோஸ் பார்க்க போகிறோம். முதலாவது வீடியோ இப்போ பாருங்க, நம்ம அப்படியே அதை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நடிகர் செந்தில் அவருடைய ஒரு டெஸ்டிமனி பாருங்க. கேள்விகள் தரப்படும் ஐயா, இங்க நீங்க எதற்காக நீங்க வந்திருக்கீங்க ஐயா? ஐயா, நான் வந்து ஊழியக்காரனா ஊர் ஊரா போய் ஊழியம் பண்றேன். ஊர் ஊரா போய் ஊழியம் பண்றேன். சரிங்க. அதனால என்னுடைய சாட்சியை தான் சொல்ல வந்திருக்கேன் ஐயா. அப்படிங்களா? என்ன சாட்சிங்க ஐயா அது? நிறைய இருக்கு, ஏகப்பட்ட சாட்சி. அப்போ நடிகர் செந்தில் அவர்கள் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காராமா, சாட்சி அவர் சொல்ல வந்திருக்காராமா. சரி, என்னதான் அவர் அவர் பண்ற ஊழியம் என்ன, எந்த மாதிரியான ஒரு சாட்சியத்தை அவர் சொல்ல போறாரு, அவருடைய சாட்சியம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அப்பேற்பட்ட சாட்சி என்னங்கிறது பார்த்துட்டு வருவோம். ஐயா, எங்க மக்களுடைய தாகம், நீங்க இயேசுவை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? எப்படி எங்க ஏத்துக்கிட்டீங்க? எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஐயா, என்னுடைய சொந்தக்காரர் பூரா கிறிஸ்துவத்துல இருக்காங்க. என்னுடைய சொந்தக்காரர் பூரா, என்னுடைய மருமன் வந்து நெப்போலியன், என்னுடைய பேத்தி லாரா, கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் பேர் இப்படி இருக்காங்க. நான் சிறு வயதில் எங்க மாமா ஒருத்தர் தேவதாஸ், அவர் சர்ச்சுக்கு கூட்டி போவாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டு எனக்கு ஐயா ஏசு ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவன்னா ரொம்ப ஒரு உயிர். அது மட்டும் இல்ல, நான் நடிகர் ஆயிட்டேன். நடிகராகி 1985 நான் வந்து கார் ஓட்டிட்டு போறேன். என் டிரைவருக்கு திருமணம். அப்ப போகும்போது என்னை அறியாமலே தூங்கி விட்டேன். தூங்கிட்டா வண்டி எங்க போகுது? வயக்காட்டுல போகுது. எங்க வயக்காட்டுல போகுது. நானும் அப்படி இப்படின்னு ஓட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இடிக்கிறேன், டிரான்ஸ்பார்ம்ல இடிக்கிறேன். இடிச்சு போய் டம்மு டம்முன்னு அடிச்சு எங்க நிக்கிறது தெரியுமா? ஒரு சர்ச்சில் என்னது அவரு ஒரு சாட்சி சொல்றேங்கிற ஒரு ரீதியில அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்ல வராரு. வெகுளித்தனமான ஒரு மனிதரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. உண்மையில் எவ்வளோ ஒரு வெகுளியான ஒரு ஆளுன்னு பாருங்க. அதாவது இயேசுவை மிகவும் பிடிக்கும், அவரை நான் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு அவர் வராரு. ஆனால் அவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதை விட என்னென்ன கூத்து பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செந்தில் ஐயாவோட டெஸ்டிமனி ஃபுல்லாக நம்ம கேட்டுட்டு வருவோம். அப்பதான் நான் சின்ன வயசுல அந்த பொண்ணு ஞாபகம். ஆனா அழைக்கிறார், நம்மளை அழைக்கிறார். கண்டிப்பாக நம்ம ஊழியம் செஞ்சே ஆகணும். அன்னையிலிருந்து அதாவது செந்திலுடைய ஊழியம் பார்த்தீங்களா, அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை கேட்டிங்களா? அதாவது சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாராமா. அப்புறம் நடிக்க வந்துட்டாராமா சினிமாவில். அவருடைய டிரைவருடைய கல்யாணத்துக்கு இவர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. தூங்கிட்டாராமா போகிற வழியில். எங்கெங்கேயோ வண்டி போகுது, காடு மேடில் எல்லாம் போய் ஃபைனலாக ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி நிற்குது. அப்போ தான் அவர் உணர்ந்து இருக்கிறாரு, ஏசப்பா தான் அவர் இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு நினச்சி அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாராமா. அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காராமா. இதில் ஏதாவது ஒரு வார்த்தை, பாவம், மனம் திரும்புதல், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது எதுவுமே நம்ம அங்கே பார்க்க முடியாது. ஆனால் இதைத்தான் அவர் ரட்சிப்பெண் நம்பிட்டு இருக்கார். அவர் ஒரு வெகுளி, அவருக்கு தெரியாது. அதை ஒரு சாட்சியாக அவர் சொல்கிறாரு. அதை பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் கேட்டுட்டு ரொம்ப நன்றி, சந்தோஷம் அப்படிங்கிறாரு. சரி, இந்த நிலைமையில தான் இருக்குது. சரி, இப்போ இது போகட்டும். இது கூட நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். அவர் ஒரு சாதாரண ஒரு நடிகர், பாவம், அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்ணுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து சொல்லும் பொழுது அநேகர் இயேசுவை தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு
மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அவர் அங்கே வராரு. அவருக்கு அது தெரியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆண்டவர் தான் முக்கியங்கிற அவர் தெரியாது. அவர் அவருக்கு கொடுத்த வேலையில் அவர் உண்மையாக இருக்கிறார். ஆனால் இது எல்லாவற்றையும் விட அங்கே நடத்திட்டு இருக்கிற அந்த போதகர்கள்ங்கிற போர்வையில் இருக்கிறாங்க பாருங்க, அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறவர், அதுக்கப்புறம் இந்த போதகர்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு, பின்னாடி எல்லாம் பயங்கரமான போதகருங்கிற போர்வையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க பண்ணுற கூத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்க. மேல இன்னும் ஒண்ணுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா, நீங்க கவுண்டு பண்ணைய கூப்பிட்டுட்டு ஆமா அவர்கிட்ட வேலை தரேன்னு சொன்னீங்க, தப்பு இல்ல. ஆமா கேட்கலாமா? தப்பு இல்ல, வேலை வரேன்னு சொன்னீங்க, வேலை வாங்கி தரேன்னு. ஆமா. அது வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா எனக்கு தெரியுங்க ஐயா. ஐயா, கப்பல்ல அதிக சம்பளம் கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். அவர் மாட்டேன்ட்டாரு. ஏன்னா ஏன் மாட்டேன்னாரா, நான் என்ன சொன்னேன், என்ன வேலைன்னு கேட்டாரு. நடுக்கடல்ல கப்பல் நிக்கி, அது ரிப்பேர் ஆனா நீங்க இறங்கி தள்ளணும் அப்படின்னு சொன்னது. புரியுதா உங்களுக்கு? அவரு கூட இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் சொன்னாலும், இந்த ஊழியர்கள்ங்கிற போர்வையில் இருக்கிறவங்க எப்படி அசிங்கமான காரியங்களை செய்து மக்களை வழி நடத்துகிறாங்க தப்பான்னு பாருங்க. இவர்களெல்லாம் ஊழியர்களாமா. இவங்க செந்தில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா, அவர் வந்தாருன்னா அவருடைய நாமத்தை, அவர் ஒரு பிரபலமானவராக இருக்கிறபடினா நிறைய ஜனங்கள் வருவாங்க, அவருடைய சாட்சியை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க, கிறிஸ்தவர்களாய் மாறுவாங்க, மதம் மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில். இதில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செந்தில் அவர் கிறிஸ்தவர் கிடையாது, உறுதியாக நமக்கு தெரியும். பின்னாடி இருக்கிற போதகர்கள் எல்லாம் பெரிய பெரிய போதகர்களாமா, இவர்கள் கிறிஸ்தவர்களாமா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களாமா. எந்த அளவுக்கு கேலி கூத்தா இருக்கு பார்த்தீங்களா? செந்தில் கூட கொஞ்சம் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ரட்சிப்பு சுவிசேஷம் யாருக்கு தெரியுமா முதல்ல தெரியணும்? கீழே இருக்கிறவங்களுக்கு இல்லை, செந்தில் ஐயாவுக்கு கூட கிடையாது. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் முதல்ல சுவிசேஷம்னு என்னன்னு தெரியணும், ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியணும். இப்போ செந்தில் அவர் என்ன சொன்னார்னா, நடிகர் செந்தில் அவர் ஊழியம் பண்ணுறதா சொன்னார், சாட்சி சொல்கிறதா சொன்னார், இயேசுப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொன்னார். அவர் உண்மையாக இருந்தார். அவர் அங்கே எதுக்கு கொண்டு வந்தாங்களோ அதுக்கு அவர் உண்மையாக இருந்தார். அவரை நான் தவறு சொல்லலை. இப்போ ஊழியம் பண்ணுற செந்தில், ஊழியம் பண்ணுற நம்மளுடைய நடிகர் செந்தில், சாட்சி சொன்ன நம்மளுடைய நடிகர் செந்தில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, ரீசெண்டாக இப்போ எடுத்த வீடியோ. கருங்குழியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் நடிகர் செந்தில் தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். அந்த கோயிலில் நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி பூஜையில் யாகம் வளர்த்து சத்தியநாராயண பூஜை செய்து ஞானலிங்கத்திற்கும் சிறப்பு பூஜை செய்து பிருந்தாவனத்தின் சித்தர் ரகோத்தம சுவாமிகள் பக்தர்களுக்கு தப்பு இல்லை, அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செய்கிறார். ஆனால் செந்தில் ஊழியம் செய்கிறாரு, சுவிசேஷ அறிவிக்கு அவரை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு கேலி கூத்து பண்ணாங்களே, கோமாளித்தனம் பண்ணாங்களே கிறிஸ்தவ போதகர்கள்ங்கிற போர்வையில் இருக்கிறவங்க, அவங்களுக்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன். அவங்களால எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோஸ் பார்ப்பதற்கு முன்பதாக நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, வேதத்திலிருந்து 2-3 வசனங்களை நம்ம படிச்சுட்டு இந்த கோமாளித்தனம் பண்ணுகிற அந்த போதகர்களை குறித்து படித்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த வீடியோவுக்கு போகிறேன். இப்போ 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், இவங்களை குறித்து சொல்லியிருக்கும். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? 5வது வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. தேவ பக்தியினுடைய வேஷத்தை போடுவாங்க, வேஷத்தை போட்டு, ஆனால் உள்ள பரிசுத்தாவியனோட வல்லமை இருக்காது. தேவன் அவர்களை வழி நடத்த மாட்டார், ஏன்னா அவங்களுக்குள்ள ரட்சிப்பே இருக்காது. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, துரோகிகளாயும் துணிகரக்காரர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியருமாய் இல்லாமல் சுகப்பிரியராயும்
புரியுதில்ல உங்களுக்கு? அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பாங்க. ஆனா தேவனுடைய பலன் அங்க இருக்காது. இவங்கனால என்ன ஆகும் தெரியுமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய நாமம் அல்லது மார்க்கம் இவர்களால் என்ன ஆகுமாமா? தூஷிக்கப்படும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, 1-2 படிக்கிறேன். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு வார்ன் பண்றாரு நம்மள. அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவர்களை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். யாரால? இவர்களைப் போல உள்ள ஜனங்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், கேலி கூத்தாகப்படும், சிரிப்பாங்க. ஆதி திருச்சபையில கிறிஸ்தவர்கள் போய் நின்று சுவிசேஷம் பண்ண அங்க பயப்படுவாங்க. ஏன்னா அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். பாவத்தை குறித்து போதிப்பாங்க. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிப்படைவாங்க. வியாதிகள் குணமாகும், சொஸ்தமாவார்கள். இங்க கேலி கூத்தா இருக்குது. இப்போ அடுத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரட்சிப்புனா என்ன? நம்மளுடைய செந்தில் ஐயா சொன்னது போல ரட்சிப்பு இல்லை. அதெல்லாம் ரட்சிப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது ரட்சிப்பு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப 2வது ஒரு வீடியோ காமிச்சேன்ல, கோயில்ல அவர் இருந்து கும்பிட்டுட்டு இருந்தது. அவர் கோயில்ல கும்பிட்டதுல தவறு இல்லை. அது அவருடைய மார்க்கம், மதம் தப்பு இல்லை. ஆனா அப்படிப்பட்டவர் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தின உடனே இது கிறிஸ்தவ கூட்டம் தெரிஞ்ச உடனே அதை அவரை மாற்றி அவர் சொல்றாரு, பார்த்தீங்களா, நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து சாட்சி சொல்ல வந்திருக்கேன்னு. அது அல்ல சாட்சி, அதெல்லாம் ரட்சிப்பு, அதெல்லாம் ஊழியம். இப்போ ரட்சிப்புனா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராமா? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹalleluya. நாம் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது இதுதான். நாம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒருவன் பாவி என்பதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு ஒரு விமோச்சனம் வேணும் என்று நினைத்து அவன் மனம் திரும்பி இயேசுவினுடைய கல்வாரி சிலுவையில் அவர் செய்த தியாகத்தையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அங்கீகரித்து தேவனோடு சேருகிறது தான் ரட்சிப்பு. அப்போ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு மனுஷனுடைய இருதயத்துல பாவ உணர்வு உண்டாகும். ஏன் அவனுடைய இருதயத்துல பாவ உணர்வு உண்டாகும்? மத்தேயு 15ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். 8-9 சாரி 18-20 ஐம் சாரி 18-20 8-9 18-20. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு அங்க சொல்லப்படுது. அப்ப இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத சிந்தனைகள் தான் ஒரு மனிதனை பாவியாக பாவம் செய்த வைத்து துரோகம் செய்ய வைக்கிறது. இதிலிருந்து நமக்கு ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரட்சிப்பு தேவைப்படுது. அப்போ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் நம்மளுடைய வாழ்க்கை மாறும். இயேசுவை போல மாற ஆரம்பிப்போம். இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக இருப்போம். இதுதான் ரட்சிப்பு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ சொல்லுவாரு, நீங்கள் உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொன்னாரு. எதை குறித்து அறிவிக்கணும்? உலகெங்கும் போய் லூக் 24ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். 47வது வசனம் என்னது? உலகெங்கிலும் போய் சொல்றது மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பின் நிச்சயமாகிய சுவிசேஷத்தை அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். நம்ம ஐயா செந்தில் சொன்னது சாட்சி கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்த அந்த போதகர்கள் செய்கிறது சாட்சி அல்ல. அது தேவ தூஷணம். வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ
இவைகளை விட்டு நம்ம விலகணும். ஓகேவா? சரி. இப்போ செந்தில் முடிஞ்சது. அடுத்தது நம்ம இன்னொரு நடிகரோடது பார்ப்போம். ஆனந்த் பாபு. ஓகே, இப்போ அதை கவனிங்க, நான் அதுக்கப்புறம் வரேன். ஆனந்த் பாபு, கரங்கள் தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுப்பாக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உலகம் உள்ளவரை இயேசுவை எப்படி மறக்க முடியாதோ அதே போல திரையுலகம் இருக்கும் வரை அமரர் மறைந்த மாமேதை நகைச்சுவை நடிகர் நாகேஸ்வரை என்றுமே நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நடிகர் நாகேசுக்காகவே. பார்த்தீங்களா? இயேசுவையும் நடிகர் நாகேஷையும் கம்பேர் பண்ணி ஒரு சாட்சிங்க. பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு போதகர், அவர் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். யோசிச்சு பாருங்க, போதகருடைய நிலைமையே எப்படின்னா கீழே இருக்கிற அவங்களோட நிலைமை எப்படி, தாங்கள் பேசுகிறது என்னதே அறியாமல் இருக்கிற இந்த நடிகர்களுடைய நிலைமை எப்படி. சரி, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது அவர் டான்ஸ் ஒன்று ஆடுவார், அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். நிறைய இருக்கு. இப்போ அவர் ஒரு டான்ஸ் ஆடுறாரு, அதை பாருங்க. கிடையாது, அது என்னுடைய ஏசப்பாவுடைய பலம் தான் என்ன நடக்க வச்சது, இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சது. அப்ப என்கிட்ட என்ன பாடுவாங்க அவங்க? இந்த பாட்டு தான் பாடினாங்க. என்ன இவரும் என்ன சொல்றாருன்னா, சாட்சி அவர் ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகியிருந்தார், அந்த ஏசப்பா அவரை ரச்சித்தார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. தப்பு இல்லை, தட்ஸ் குட். தட் இஸ் அ குட் இன்ட்ரடக்ஷன் டு ஜீசஸ். ஆண்டவரோட நெருங்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அது ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை அங்கே இருக்கிற போதகர்கள் என்ன பண்ணணும்? அரவணைத்து சத்தியத்தை சொல்லி அவரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணும் இல்லையா? அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து இவங்களும் ஆடிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைன்னு பாருங்கள். அடுத்தது இன்னொன்று வந்து அவர் என்னன்னா, இயேசு உண்மையுள்ள கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்டிமனி இருக்குன்னு சொல்கிறாரு. 23:31 நில்லுங்க, அதையும் பார்த்துருவோம். அப்போது 23:31 அவர் அதை சொல்கிறார், அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். உங்களுடைய பிரேசனை எதிர்பார்க்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படி பல கஷ்டங்களை தாண்டி வந்து இன்னைக்கு நான் ஏசப்பாக்கு நிக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு இந்த உண்மையான கடவுள், உண்மையான கடவுள், சந்தேகப்படாதீங்க. என்ன மாதிரி சந்தேகமே படாதீங்க. சந்தேகம் இல்லாத வாழ்க்கை, சந்தேகமே படாதீங்க. ஜாலியா இருங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். கடன்காரனா வந்திருப்பீங்க, இங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். பொண்டாட்டி கிட்ட பிரிஞ்சு வந்திருப்பீங்க, பையனை திட்டிட்டு வந்திருப்பீங்க, பையன் அப்பாட்டு கோச்சு வந்திருக்கலாம், பொண்ணு வெளியில ஓடி போயிருக்கலாம். ஏசப்பாக்கு சும்மா 2 செகண்ட் அப்படி, ஏசப்பா பார்த்துக்கோ, அவர் பார்த்துப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த மீட்டிங்ல இன்னும் பல சாட்சிகள் இருக்கு, நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம், புகழ் அவருக்கு மட்டுமே. அதாவது இன்னும் பல சாட்சிகள் இருக்குதாமா, அதை அவர் சொல்லுவாராமா இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே. ஜஸ்ட் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய சாட்சிகளை பார்ப்போமா? இங்கே பாருங்க. பார்த்தீங்களா சாட்சி? இதுதான் அந்த சாட்சி. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு பாருங்க. 3வது வசனம், மோசம் போகாதிருங்கள். புரியுதா உங்களுக்கு? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்தரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததைப் போல இன்று அநேகரை, குறிப்பாக கிறிஸ்தவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது.
கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களையும் அது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையான சத்தியத்திற்குள் மனம் திரும்புவதற்குள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்று நித்திய ஜீவனை பெறுவதிலிருந்து அது தங்களை விலக்கி காத்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் ஒண்ணுதான். இப்படியும் பண்ணு, அப்படியும் பண்ணு, சும்மா ஜஸ்ட் பிலீவ், இயேசு நம்பு, முடிஞ்சிச்சு. இப்படியும் டான்ஸ் ஆடு, அங்கேயும் போ, அந்த கோயிலுக்கும் போ. நீங்க கோயிலுக்கு போகலாம், தப்பு இல்லை, அது அவங்கவுங்களோட சொந்த விருப்பம். ஆனா நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்று, இயேசு ஒருவரே தெய்வம் என்று நீ அறிக்கையிட்டு, அவர் என்னுடைய பாவத்துக்காய் மரித்தார், உயிரோடு எழுந்தார், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீ சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டுக்குள்ளே போகாது, பயங்கரமான பேக் ஃபயர் ட்விஸ்ட்டுக்குள்ள வஞ்சிக்கப்படாதீங்க. அதனால நீங்க சொல்லப்படுது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்ததை போல. சாத்தான் நேரடியாக வந்தால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், போராட ஆரம்பிப்போம். தந்திரமாக தான் அவன் வருவான். ஏன்னா அவங்க இன்னொரு இயேசுவை பிரசங்கிப்பாங்க. எல்லாரும் இயேசுவை தான் சொல்லுவாங்க. அப்படிதான் இங்கே பாருங்க. எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றுதார வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்கள் ஆனால் நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிவேர், இது ஒரு எச்சரிக்கை. வேறொரு இயேசு, எல்லாரும் இயேசுவை தான் சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இருங்க. அங்க இருக்கிற கோமாளித்தனம் பண்ணுகிற போதகர்களும் இயேசுவை தான் சொல்லுவாங்க, ஆனால் வேறொரு இயேசு, ஜாக்கிரதையா இருங்க, வஞ்சகத்தின் ஆவி அது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, சாத்தான் இப்படி வஞ்சிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பண்ணுறான் சாத்தான், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். சாத்தான் வந்துட்டு வஞ்சிக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னொரு டெக்னிக் அவன் பண்ணிட்டு இருக்கான். என்ன தெரியுமா? கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான்னு வேதவசனம் சொல்லுது. எதுக்கு? 2 பேதுரு 5:8 படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விழித்திருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அதனால சொல்லப்படுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள்னு வேதவசனம் சொல்லுது. சகோதரர்களே, கிறிஸ்தவர்களே, அல்லது புறஜாதி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மனம் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும். அதனால கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா வேதவசனம் படித்து ஆண்டவரை குறித்து அறிந்து தப்பிச்சிருங்க. வேத வசனத்தை குறித்து படித்து அறிந்து விழித்திருந்து தெளிந்த புத்தியாக இருந்தீங்கன்னா உங்களையும் பாதுகாத்துக்குவீங்க, மற்றவங்களையும் பாதுகாத்துக்குவீங்க. இல்லைன்னா நீங்களும் மாட்டிக்குவீங்க, மற்றவங்களையும் மாட்டிக்குவீங்க. உங்கள் கதி அதோ கதி தான். தப்பிச்சுக்கோங்க. ஆமேன்.